டக்குன்னு போய் வீரம் விளைஞ்ச மண்ணுக்கு பிறந்தது அது. அவர் டக்குன்னு பூந்து விளையாடுறாரு, யானைக்கு முத்தம் வைக்கிறாரு, தட்டி கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்துருக்காருன்னு அப்புறம் தான் தெரியுது. நமக்கு கிட்ட போறதுனால உள்ள பூரா வெட்ட எடுத்து என்ன யானை என்னங்க அது பூனைக்குட்டியா தூக்கி வச்சு கொஞ்சம் இருக்கு. ஆனா அவரு பாஞ்சு இப்ப கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் வைக்கிறாரு, அது கூட உட்காந்துக்கிறாரு. இப்படி போயிட்டு இருந்தா திடீர்னு ஃபைட்டுங்கிறாங்க. போய் பார்த்தாக்க 5 யானை நிற்கும். இப்போ ஒரு ஃபைட்டில் நீங்கள் ஒரு ஷாட் பார்த்துருப்பீங்க. அந்த நான் காலுக்குள்ளே இருந்து இப்படி சர்வன்னு வெளியில் வருது. எதை பற்றியுமே அவர் பயப்படவே இல்லை. அது ஒரு மான்குட்டிகளோட விளையாடின மாதிரி அவர் விளையாடினார். இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பத்தாது. பேசிக்கலி நமக்குள்ள ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும். அது கேப்டன் போட்ட விதைங்கிறதுனால தான் அது இருக்கு. இல்லாட்டி இதுக்கு வேற எந்த விதமான ஆதாரம் இருக்கவே முடியாது. யாருங்க போய் யானையோட அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நல்ல நேரத்தில் நடித்தார் யானைகளோட. இப்போ இவர் யானைகளோட நடிச்சிருக்காரு. யானையும் கிட்டத்தட்ட ஒரு பூனைக்குட்டி மாதிரி அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ்டு எலிஃபண்ட் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா அதுவும் பண்ணுச்சு. நான் நடித்தது கொஞ்ச நாள் தான். இருந்தாலும் கூட எவ்வளவு சிரமப்படணுமோ அவ்வளவும் பட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவும் பட்டாங்க. திடீர்னு ஷாட் வச்சா மழை வந்துடும், 2-3 நாளைக்கு ஷாட்டே இருக்காது. இதுக்கெல்லாம் எவ்வளவு கால்குலேஷன் ஆகும், எவ்வளவு கணக்காகும்னு ஒரு ப்ரொடியூசராக எனக்கு தெரியும். இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த படம் வந்து நின்று இருக்குன்னா அது அந்த தயாரிப்பாளர், டைரக்டர் அன்பு, இவங்களுடைய அசகாய சூரத்தனமான ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். இல்லாட்டி இந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது.